அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெல்கம் டு ஜெயம் ட்ரேட்ஸ். இன்றைக்கி ஓவராலாக நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு நாளைக்கு என்ன மார்க்கெட் எப்படி நிஃப்டி பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி நம்ம ஆக்சுவலாக எக்ஸாக்டாக சொன்ன மாதிரி தான், பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. அப்படியே நியூட்ரலாக வந்து ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கொஞ்சம் ஒரு 50 பாயிண்ட் மேலே போயிட்டு அப்புறம் திருப்பி 50 பாயிண்ட் கீழே இறக்கலாம். ஃபஸ்ட் 50 ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு 80-90 பாயிண்ட் மேலே போனாங்க. பட் அந்த டைமில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே வந்தோன்னே வந்து திருப்பி வந்து பையர்ஸ் உள்ளே விட்டாங்க. இதைத்தான் சொல்லியிருந்தோம் நம்ம வந்து எவ்ரி லோ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையிங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. அதை தான் இன்றைக்கி நடந்துச்சு. வாலட்டைலாக வந்து மேலேயும் கீழேயும் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்துச்சு நிஃப்டி. பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் இல்லை. 2900 ஒரு 100 பாயிண்ட் தான் ஃப்ளோட்டிங்கே ஆணுச்சு இன்றைக்கி டோட்டலாகவே. நம்ம அதைத்தான் நேற்று வீடியோலையும் சொல்லியிருந்தோம், பெருசாக ஒன்றும் மூவ்மெண்ட் இருக்காது, அப்படியே இன்றைக்கி அரைச்ச மாதிரியே அரைச்சிட்டு திருப்பி வந்து அதே மாதிரி க்ளோஸ் ஆயிருன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் ஆயிருக்கு. 26,200 240 போகிற வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருப்பாங்க. லோ வந்துச்சுன்னா பை பண்ணிக்கங்க, சின்ன ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுங்க. இன்ட்ராடே பண்ணுங்கள், ஓவர் நைட் பொசிஷன் ஹோல்ட் பண்ணாதீங்க. இதில் நம்ம டெலிகிராம் சேனலில் என்ன கொடுத்துருக்கோங்கிறதையும் பார்த்துருவோம். எஸ்டர்டே நம்ம என்ன நடந்துச்சோ அதே தான் வந்து இன்றைக்கும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஓவராலாக சொல்லியாச்சு. நியூட்ரலாக ஓப்பன் ஆகும், லோ வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். சேம் டார்கெட் தான் கொடுத்துருக்கோம். நேற்று வந்து ஒரு HAL கால் வந்து நம்ம BTST கொடுத்துருந்தோம். அது வந்து 122.50 புக் பண்ண சொல்லியாச்சு. மற்றபடி என்ன கொடுத்துருக்கோங்கிறத ஸ்க்ரோல் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். மந்த் ஸ்டார்டிங்கில் எப்போதுமே ஸ்டாக் ஆப்ஷன் வந்து மூவ்மெண்ட் வந்து பெருசாக இருக்காது. அதை தான் இங்கே சொல்லியிருக்கிறோம். செகண்ட் வீக்கு தேர்ட் வீக்கு தான் வந்து நமக்கு ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா ப்ரீமியம்லாம் வந்து இறங்கி வந்துடும், கரெக்டாக ஒரு ரேஞ்சில் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம்லாம் வேல்யூ ஹையாக இருக்கும். அதனால் வந்து ஸ்டாக்கு ஃப்ளோட் ஆனாலே வந்து ப்ரீமியம் டிக்கேம்பாங்க, அது வந்து அப்படியே கரைஞ்சிட்டே வந்துட்டுருக்கோம். அதுதான் வந்து மந்த் ஸ்டார்டிங் ஃபஸ்ட் வீக்லாம் அதுதான் நடக்கும். அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. அதனால் பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லைங்கிறது தான் சொல்லியிருக்கிறோம். பெருசாக வந்து ஒரு 5% அந்த மாதிரி ஏறிச்சுன்னா ஆப்ஷனில் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். அதுங்க நம்ம எக்ஸாக்டாக வந்து ஹையில் இருக்கிறப்ப, மார்க்கெட்டு ஹையில் இருக்கிறப்ப வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2:30 மணி இருக்கும். 2:30 மணிக்கு வந்து மார்க்கெட்ஸ் ப்ராஃபிட் புக்கிங் எக்ஸ்பெக்டிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறோம். 2:30 மணிக்கு கரெக்டாக 2:30 மணிக்கு நிஃப்டியில் என்ன நடந்துச்சுன்னு பாருங்கள். 2:30 மணிக்கு கரெக்டாக இந்த $2.34 கொடுத்துருந்தோம். நம்ம 2.34க்கு ஆல்மோஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 25,975 இருந்துச்சு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கொடுத்துருந்தோம் ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம சொன்ன மாதிரி. இது வந்து நம்ம டெலிகிராம் சேனல், ஃப்ரீ சேனலு, வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இந்த மெசேஜை வந்து அனுப்பிச்சிட்டோம். பார்த்திங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2.34 அமைச்சிருந்தோம். அதுதான் எக்ஸாக்டாக நடந்துச்சு. நம்ம சொன்னதுலேருந்து ஷார்ப்பாக ஒரு 50 பாயிண்ட்டு இறங்குச்சு. 2920 வர்றப்போ கரெக்டாக 3.8க்கு வந்து நம்ம ப்ராஃபிட் புக்கிங் யாராவது ஷார்ட் போயிருந்தீங்கன்னா 3.8 கரெக்டாக இந்த டைமில் வந்து அதை வந்து ஷார்ட் போயிருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணிக்கங்கன்னு அதையும் சொல்லிட்டோம். நம்ம ஃப்ரீ சேனலாக இருந்தாலும் பரவாயில்லட்டு அதையும் சொல்லியிருக்கோம்.
எக்ஸாக்டாக வந்து அங்கே வந்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே போக ஆரம்பிச்சு. ஏன்னா இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக வந்து மார்க்கெட் வந்து பை ட்ரெண்டில் இருக்குது. அப்படிங்கிறப்ப லோ வந்தாலே வந்து பையர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க. அதுக்கு தான் நம்ம சொல்கிறது இப்போ ஷார்ட் போகாதீங்க அப்படின்றது. ஷார்ட் போகணும்னா வந்து நமக்கு ட்ரெண்டு செல் ட்ரெண்டில் தான் ஷார்ட் போகணும். இப்போ வந்து பை ட்ரெண்டு. ஸோ எவ்ரி லோ வந்து நம்ம வந்து பை பண்ண தான் பார்க்கணும். அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. லோ வந்தாலே பையர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க. நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. பேங்க் நிஃப்டியும் ஆல்மோஸ்ட் அதே தான் கண்டினியூ ஆனிச்சு. லோ வந்தோடனே வந்து உள்ள பையர்ஸ் வந்துட்டாங்க, திருப்பி மேலே போயிடுச்சு. நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேமாக தான் இன்றைக்கி ஃப்ளோட் ஆனிச்சு. இது இன்றைக்கி நடந்தது. இப்போ நாளைக்கு வந்து என்ன பாசிபிள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. நிஃப்டி இறங்கினாங்கன்னா இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இன்னொரு 100 பாயிண்ட் கீழே இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இந்த லோவுக்கு வந்துட்டு திருப்பி அப்படியே வந்து திருப்பி மேலே ஏறி போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து கீழே இறங்கிருச்சு இனிமேல் மார்க்கெட் இறங்கிடும் அப்படின்னு ஷார்ட் போயிடாதீங்க. இந்த லோ வரும், இல்லைன்னா இந்த லோ வரும். ஒன்று இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். 25,900 வந்துட்டு இங்கே வந்து இங்கேருந்து ஓப்பன் ஆகிட்டுனா இங்கேருந்து வந்துட்டு திருப்பி இங்கே ரிட்டர்ன் ஆகும். அப்படி இல்லைன்னா இங்கேருந்து நேராக வந்து இங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது ரெண்டு ஏதாவது ஒன்றா நடக்கும். நாளைக்கு பார்ப்போம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு. டார்கெட்னா நமக்கு வந்து 26,200 தான் டார்கெட் ஃபிக்ஸிங். அந்த ரேஞ்சு போகிற வரைக்கும் மார்க்கெட் பை ட்ரெண்டில் தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து பையை ஃபாலோ பண்ணிட்டோம். பையை தான் ஃபாலோ பண்ணிக்கணும். நம்ம இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் இந்த ட்ரெண்ட் லைன் பை ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணி தான் போயிட்டுருக்கு. அப்படியே இறங்கினாலும் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து டச் ஆனிச்சுன்னா திருப்பி மேலே போகிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஸோ யாரும் பையில் தான் இருக்கணும். எவ்ரி லோவுக்கு வந்து நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பையிங் தான். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணிங்க. நாளைக்கும் பேங்க் நிஃப்டியும் ஆஸ் யூஸ்வல் சம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சுன்னா இந்த ரேஞ்சுக்கு வந்துட்டு திருப்பி வந்து மேலே தான் போவாங்க. 55,000 ரீச் ஆகிற வரைக்கும். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் யாரும் ஷார்ட் போயிடாதீங்க. பார்ப்போம் நாளைக்கு கொஞ்சம் ஏதோ சம் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் நடந்தாலும் ஷார்ட் போயிடாதீங்க. நமக்கு வந்து லைவாக வந்து அப்டேட் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருப்போம். யாருக்கும் வந்து லைவ் அப்டேட் வேணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஃப்ரீ சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கங்க. பெய்ட் சேனல் வேணுங்கிறவங்க தனியாக மெசேஜ் பண்ணுங்கள், எனக்கு நான் டீட்டெயில் அனுப்புகிறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு ரெகுலராக வந்து உங்களுக்கு அப்டேட் வேணும் அப்படின்னா இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனி ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக நடக்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா. நன்றி, வணக்கம்.